மக்களே இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஊர்ல டாக்டர் ஆகணும், பிடிஎஸ்லாம் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாய்ங்க பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம் ஆல்ரெடி வாட்டி வச்சாய்ங்க. பேப்பர் லீக் ஆயிருச்சு. அந்த எக்ஸாம் உடைய கொஸ்டின் ரிலீஸ் ஆனது கூட வந்து அந்த எக்ஸாம கண்டக்ட் பண்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே பொறுப்பேற்கல. அதுக்கு நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எதன் மூலியமா இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு? டெலிகிராம். அப்போ நம்ம டெலிகிராம பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்தானுங்க. சோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம திரும்பியும் இல்ல போட்ட கோட் எல்லாத்தையும் அழிச்சு முதல்ல இருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி நடத்துறானுங்க. சோ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இந்த எக்ஸாம் சென்டர் விதிஷா அப்படின்னு ஒரு சிட்டில இருந்திருக்கு. அந்த சிட்டில இருந்து 70 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள ஒரு வில்லேஜ்ல ராகினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இந்த பொண்ணு அடுத்த நாள் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட வண்டியில கிளம்பி வந்திருக்கு காலையில. வர வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிருந்திருக்கு. அவங்களுடைய வண்டியும் பஞ்சர் ஆயிருந்திருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா 1:32 ஆயிருக்குங்க. இந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட்டா 1:30 மணிக்கு போணுமா. நீங்க 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணி இருந்திருக்கானுங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நடத்துற ஸ்கூல் பிரின்சிபால் எப்படியோ உங்களுக்கு உள்ள வரை கூட்டு போயிட்டாங்களாம். ஆனா உள்ள வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்னு பண்ணனும். அது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஃபெயில் ஆயிருச்சு. அத கட் ஆஃப் டைம் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாமே எழுத விடாம அலோவ் பண்ணாம போயிட்டானுங்க. அந்த வீடியோல அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறாரு, கெஞ்சுறாரு, எப்படியாவது என் பொண்ணை எழுத விடுங்க எக்ஸாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே தெரியும். காசு இருந்துச்சுன்னா உனக்கு வேற மாதிரி பாதை, காசு இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரே பாதை என்னன்னா படிப்பு தான். சோ அப்ப இந்த படிப்புலன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா காம்படிஷன் இருக்கு நம்ம ஊர்ல. இந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணணும். அதெல்லாம் நீங்க எழுதல, பாஸ் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசமா போயிட்டீங்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி நம்ம சொசைட்டியும் முத்திர குத்திரும். சோ இவனுங்க பாத்தீங்கன்னா வந்து இல்ல நீங்க 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க, எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருக்கானுங்க. இதுல பாருங்க மக்களே, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாதாரிங்க வந்து எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரே லீக் ஆயிருச்சு. அதுக்கு அவனுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அத மட்டும் மக்கள் ஏத்துக்கிட்டு 2வது வாட்டி வந்து எழுதணுமா. ஆனா 2வது வாட்டி வந்து ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு உள்ள விடாம போயிருவானுங்களாம். பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் கான்செப்டே எனக்கு புரியவே இல்லங்க. ஏன் இந்த நீட் எக்ஸாம்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த 12வது முடிச்சு அதன் மூலியமா டாக்டர் ஆனவங்க எல்லாம் என்ன நாசமா போயிட்டாங்களா இல்ல செத்து போயிட்டானுங்களா? நல்லா தான் இருக்கானுங்க. சோ இந்த நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் என்ட்ரன்ஸ்னு கொண்டு வராங்களாமா. சரி அப்போ ஒன் நேஷன் ஒன் சிலபஸ்னு கொண்டு வாங்கடா வெண்ணைகளா அப்படின்றேன். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்சி இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுமா. ஆனா இந்த நீட் எக்ஸாம் சிலபஸ் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஓட வருமா. சிபிஎஸ்சி பாத்தீங்கன்னா வந்து நல்லா காசு இருக்கவன் தான் படிக்கிறான். காசு இல்லாதவன் வந்து எங்கிட்டு கட்டி படிப்பான். சோ இந்தியா முழுவதும் ஒரே சிலபஸ கொண்டு வந்து அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபேரா இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லவே வேணாம். இந்த மாதிரி நீங்க பணக்காரனா இருந்து கார் ஏத்தி ஒருத்தன கொன்னாலுமே வந்து ஐயோ பணக்கார வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் அந்த லா ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்டா வெளிநாடு போறீங்க? நம்ம நாட்டிலே இருந்து நம்ம நாட்டை உயர்த்த வேண்டியதானே அப்படின்னுவாங்க. நம்ம நாட்டுல இருந்தா நீங்க உயர்த்தவாடா விடுவீங்க? இறக்கி கீழே போட்டு மிதிச்சு ஏரியில உட்காந்துருப்பீங்க.